இது இருக்கு எங்களுக்கு. வெயில் அதிகமா இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்லை பரவாயில்ல, அது மேட்ச் பார்க்க வந்ததுனால எங்களுக்கு எதுவும் தெரியல. வெயில் குழந்தை மேட்ச் என்ஜாய் பண்றாங்க, அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, நாங்கள் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு மேட்ச்? எங்களுக்கு என் பேர் பாரதி, இங்கே சென்னையிலேருந்து தான் வரோம். மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு மேட்ச்சு. இப்போ 2 விக்கெட் வேறு போயிடுச்சு. இனிமேல் தான் மேட்ச்சு நல்லா போகும்னு நினைக்கிறேன். இனிமேல் பும்ரா வேற இல்லை, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. மற்றபடி மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு. துபாய் மைதானம் எந்த அணிக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும்? நம்ம இந்தியாவுக்கு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் வந்து அங்கேருந்து மாறி மாறி வந்து விளாட்றாங்க. நம்ம இந்தியா ஒரே கிரவுண்டில் விளாட்றதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிளேயர் ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு? விராட் கோலி, ரோஹித் சர்மா. வேற அவங்களை தாண்டி இளம் பிளேயர்? அவங்களை தாண்டினா சுபங். எவ்வளோ ரன்ல சுருட்டுவாங்க நினைக்கிறேன்? ஒரு 250 அதுக்குள்ளே சுட்டுருவாங்க. என் பேர் பாரதி. என் பேர் லிவின், நான் புளியாந்தோப்புலேருந்து வரேன். நானும் ஒரு கிரிக்கெட் வெறியன் தான். நான் இந்தியா மேட்ச் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். சிஎஸ்கே எம்ஐ போல தான் இப்போது பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்சு. நம்மளோட எய்ம் ஃபுல்லாக பாகிஸ்தான் அடிச்சுன்னு இருக்கணும், அவ்வளோதான். நான் இப்போ மேட்ச் பார்க்க வந்தது இந்தியா ஒன் சைடாக வின் பண்ணணும் பாகிஸ்தானை, அதனால தான் நான் இப்போ மேட்ச் பார்க்க வந்தேன். நான் அப்படியே முடிச்சுட்டு ஒரு வேலை முடிச்சுட்டு அப்படியே இப்போ மேட்ச் பார்க்க பீச்சுக்கு வந்திருக்கேன். இப்போ இந்தியா வந்து வின் பண்ணியே ஆகணும். இது தோத்தா இங்கே வந்து பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் மனக்கவலை தான். அதனால இந்தியா வந்து வின் பண்ணியே ஆகணும். ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் இந்தியாவுக்கு இருக்கும். நம்மளோட சப்போர்ட்டும் நம்ம வந்து இந்தியா கொடுத்தே ஆகணும். இந்தியா வந்து இந்த மேட்சை வின் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கைனால நாங்கள் இங்கே வந்து மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். தமிழக அரசு ஒரு திரை வச்சு தந்திருக்காங்க, எல்இடி திரை. எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி இது வந்து எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு இப்போ ஸ்டேடியத்துல நடந்திருந்தா இருக்கவங்க எல்லாம் ஸ்டேடியத்துல போய் காசு கொடுத்து பார்த்துருப்பாங்க. இப்போ இல்லாத பட்சவங்களுக்காக இந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன் வச்சு கொடுத்தது. இப்போ ஸ்டேடியத்துல பாக்குற ஃபீல் தான் இந்த பெரிய ஸ்கிரீன்லயும் இருக்கு. அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போல இருக்கு. இதுவே இப்போ வெளியே உட்காந்து பாக்குறதுனால இதுவே ரொம்ப ஃபீலா இருக்கு எங்களுக்கு. ப்ரோ இது வந்து க்ரௌட் வந்து இப்போ ஓவரால் க்ரௌடுக்கு வந்து தெரியாது. இது இப்போ வந்து ஒருத்தரா இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து தான் இப்போ க்ரௌட் வந்து ஈவினிங்குள்ளே ஃபுல் ஆயிடும் ப்ரோ. வெயிலுக்காகலாம் நாங்கள் பார்க்கல ப்ரோ. இந்தியா வின் பண்ண அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் விராட் கோலி தான் ப்ரோ. விராட் கோலி நாங்கள் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா அன்எக்ஸ்பெக்டட் முகமது ஷமி பெரிய இன்ஜுரியிலேருந்து வெளியே வந்து இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு முகமது ஷமி. ஸோ அவருக்கு ஒரு பாராட்டு. தேங்க்யூ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ மேட்ச் கண்டிப்பா நம்ம வந்து இந்தியா சைடு தான் ப்ரோ எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நல்லா இருக்கு ப்ரோ மேட்ச். எல்லா ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. அதோட 2023 நடந்து அதோட ஒரு வருஷம் கேப் கழிச்சு இப்போ நடக்குது. ஒரு நாள் நல்லா ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ப்ரோ. அது வந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து பேச முடியாது. எல்லாரும் இந்தியான்றது ஒரு நல்ல டீம். அதில் வந்து ஓப்பனர்ஸ்லேருந்து ஒரு சுமன் கில்லேருந்து நல்ல தொடக்கம் இருக்குது. பார்க்கலாம். சுமன் கில்லேருந்து அந்த அதிரடி ஆட்டத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ கேப்டன்சி இது வரைக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஃபீல்டிங்லேருந்து எதுவுமே குறை இல்லாமல் ஒரு நல்லா இருக்குது. ஃபீல்டிங்லேருந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியல, சூப்பராக இருக்குது. ஃபீல்டிங்கே குறை இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து மேட்சும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அதான் ப்ரோ சொல்கிறேனே, சுமன் கில், நம்ம ரோஹித் சர்மா எல்லாரையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ப்ரோ. இப்போ வந்து போலிங்கில் வந்து நம்ம வந்து பாண்டியா, ஷமிலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் கூட சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்தியா தான் ப்ரோ. இந்தியா தான் ப்ரோ. பாகிஸ்தான் கூட நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாமினேட் பண்ணுறாங்க. எதிர்பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. என் பேர் அக்பர் ப்ரோ. ஓகே தேங்க்யூ. என் பேர் அசன். ஓ இந்த பேசலாமா? என் பேர் அசன், நான் புல்லாந்தப்புலேருந்து வரேன். ஸோ நான் எதுக்கு வந்தேன்னா ஒரு வைப்பு, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலேயே ஒரு வைப்பு இருக்கும், அதனால நான் வந்தேன். ஸோ இப்போதைக்கு இன்னும் வைப் இன்னும் கிடைக்கல. இன்னும் வைப் இந்தியா பேட்டிங் பண்ணும்போது மேபி வைப் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வெயில்னால கூட்டம் வராம இருக்கு. வெயில் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கூட்டம் கண்டிப்பா வரும். அதுவும் இந்தியா பேட்டிங் வேற கரெக்டா இருக்கும்.
அதுவும் இந்தியா பாகிஸ்தான்லயே நம்ம இந்தியா தான் வின் பண்ணோம். ஓகே, மேட்ச் நம்ம தான் வின் பண்றது கன்ஃபார்ம். இந்த மேட்ச் மட்டும் இல்ல, 2025 சாம்பியன் டிராஃபி இந்தியா தான் வின் பண்றது. அது கண்டிப்பா இந்தியா தான். இந்தியா சைடுல ஏதாச்சும் மைனஸ் பிளஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பிளஸ் தான் அதிகமா இருக்கு. மைனஸ் ஒன்னு வந்து நம்ம சொல்ல முடியும். பும்ரா இல்லன்னு ஒரு டிசப்பாயிண்டா, அதுவும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முகமது ஷமி அண்ட் நிறைய பேர் இருக்காங்க பவுலர். பும்ரா இல்லாத ஒரு வருத்தமா இருக்கு. ஆனா அந்த வருத்தத்தை கொஞ்சம் போக்குற மாதிரி அவங்க நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்தியாவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. பெரிய ஸ்கிரீன்ல எப்படி பாக்குறீங்க? ஒரு வைபா இருக்கு, பெரிய ஸ்கிரீனா ஒரு ஹாப்பியா இருக்கு. ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே ஒரு பெரிய மேட்ச். அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே உலகமே சுத்தி பார்க்கும் ஒரு மேட்ச். ஸோ ஒரு ஹாப்பியா தான் இருக்கு. வெயிலின் தாக்கத்தினால இந்த இடத்துல ஆட்கள் கம்மியா இருக்கு. வராதவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி வர வைக்கலாம்? இல்ல, கண்டிப்பா வராமலாம் இருக்க மாட்டாங்க, வருவாங்க. மேபி இப்போ வெயில் இருக்கனால வராம இருப்பாங்க. மேபி இப்போ ஒரு 3-4 மணி 5 மணிக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்து நம்ம இந்தியா பேட்டிங் வேற, அப்போ வெயில் கம்மியாகும் போது இந்தியா வேற பேட்டிங் ஆடுவாங்களா, அப்போ வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பா மக்கள் வருவாங்க, மக்கள் ஃபுல்லா தான் வருவாங்க. ஏன்னா இந்தியா மேட்ச்ல. ஓகே, தேங்க்யூ.